இப்போ 2-3 நாள் எல்லாருமே கவனிச்சிருப்பீங்க, பெட்ரோல் டீசல் விலை கூடிட்டே இருக்குது. கடந்த 10 நாளில் மட்டும் 3 முறை பெட்ரோல் டீசல் விலை கூடியிருக்குது. ஆனால் உலக லெவலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் வந்து 40% கூடியிருக்கு, அமெரிக்காவில் 45%, அமெரிக்காலேயே 45% கூடியிருக்கு. அந்த மாதிரி இருக்குது, நம்மளுக்கும் கூட்டிகிட்டே தான் இருக்குது. அப்போ எல்லாத்துக்குமே ஒரு பயம் வரும், இது எங்கே போய் முடிய போகுது, ஏன்னா நிறைய வார்னிங்லாம் வேறு கொடுத்துருக்காங்களேன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த சமயத்தில் நம்ம வந்து மோடிஜியோடைய ரீசெண்டான UAE விசிட்டை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ரெண்டரை மணி நேரம் தான் அந்த விசிட்டே, மொத்த விசிட்டே 2.5 மணி நேரம். அதில் கிட்டத்தட்ட 3 அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து F-16 வந்து மோடிஜிக்கு பாதுகாப்புக்கு போனதுன்னு சொல்லிட்டு பல முக்கியமான அம்சங்கள் வந்து அந்த விசிட்டில் நடந்திருக்குது. அதில் என்ன முக்கியமான விஷயங்கள் நடந்துச்சு, என்ன அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க, எதனால் இது நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்ன் அரவுண்ட் அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் மணியன் கோபி, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் ஜியோ பாலிட்டிக்ஸ். நம்ம வந்து நம்ம சேனலில் இந்தியாவோட பார்வையிலேருந்து உலக அரசியல் ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு இது ஆர்வங்கிற பட்சத்தில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அடுத்தடுத்த போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இப்போ நம்ம வந்து மோடிஜியோட UAE விசிட்டை பற்றி பார்ப்போம். மொத்தம் 2.5 மணி நேரம் விசிட்டு தான், ஆனால் நிறைய ப்ரோட்டோக்கால் மெசேஜஸ் பாஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. முதல்ல எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால், மோடிஜி போகும்போது அந்த ஃப்ளைட்டுக்கு UAEயோடைய F-16s வந்து எஸ்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ இந்த மாதிரியான ஒரு எஸ்கார்ட், அவங்களுடைய போர் விமானங்கள், F-16 மாதிரியான போர் விமானங்கள் மோடிஜியோட ஃப்ளைட்டுக்கு எஸ்கார்ட் பண்ணுறது மூலமாக என்ன மெசேஜ்னு சொன்னால், உங்கள் நாடு மேலே எங்களுக்கு அந்த மதிப்பு இருக்குது, உங்கள் தலைவரோட சேஃப்டிக்கு நாங்கள் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம், இப்போ நீங்கள் வரப்போகிற விசிட் வந்து அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த விசிட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ 3 அக்ரிமெண்ட் சைன் பண்ணப்பட்டிருக்கு இந்த 2.5 மணி நேரம் விசிட்டில். ஒன்று வந்து ஆயில் ரிலேட்டடாக, இன்னொன்று LPG ரிலேட்டடாக, இன்னொன்று வந்து டிஃபென்ஸ் ரிலேட்டடாக. இப்போ UAE பர்டிகுலர்லி எனர்ஜி ஃபோக்கஸ்டு கண்ட்ரிங்கிறதுனால இது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த அக்ரிமெண்ட்ஸ். அப்போது அவங்க உலகத்தில் ஜியோ பாலிட்டிக்கில் ஒரு மிகப்பெரிய மெசேஜ் பாஸ் பண்ணப்படுது. இந்த மாதிரி F-16 எஸ்கார்ட் பண்ணுறது மூலமாக நாங்கள் அவ்வளோ தூரம் இந்தியா கூட ஒரு மதிப்பான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோங்கிறது முதல். ரெண்டாவது, UAEயோட பிரசிடென்ட்டே திரு ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹ்யான் அவரே வந்து பர்சனலாக மோடிஜியை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கிறாரு. அதனால் அந்த F-16 எஸ்கார்ட் கூட சேர்ந்து UAEயோட பிரசிடென்ட் நேராக வந்து வரவேற்கிறதுமே இந்த விசிட்டோட முக்கியத்துவம், இந்தியா மேலே அவங்களுக்கு இருக்கிற ஒரு நன்மதிப்பையும் வந்து காட்டுற ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ இப்போ என்ன சைன் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஆயில் அக்ரிமெண்ட். அப்போ என்னென்னா, ஆயிலோட ரிசர்வ், UAEயோட ஆயிலோட ரிசர்வ் வந்து இந்தியாவில் வைக்கிறதா ஒரு திட்டம். அப்போ எதனாலன்னு சொன்னால், இது 2 நாடுகளுக்கும் உள்ள பெனிஃபிட். இப்போ நிறைய போர் நடக்குது, இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம், நிறைய ஆயில் ரிசர்வ்ஸில் வந்து தாக்குதல் நடந்துகிட்ருக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், UAEயோட ஆயிலை வந்து இன்னொரு ஒரு லொக்கேஷனில் ரிசர்வ் பண்ணி வைக்கிறது மூலமாக அவங்களோட எனர்ஜி, அவங்களோட ஆயிலை வந்து அவங்க சேஃப்கார்டு பண்ணுறாங்க. அப்போ போர் சமயத்தில் வந்து அது பாதுகாக்கப்படும். இது முதல். இது ரெண்டாவது, இப்போ நம்ம நாட்டுக்குமே, நம்ம நாட்டில் தான் ரிசர்வ் இருக்கிறதுனால நம்மளுக்கும் அந்த ஆயிலில் உரிமை இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த அக்ரிமெண்ட்டில் நம்மளுக்கும் அதோடைய உரிமை இருக்கும். அப்போ அவங்களுடைய ஆயிலை நம்ம பாதுகாக்கிறோம், நம்மளுக்கும் தேவைப்படும் போது அதை நம்ம யூஸ் பண்ண முடியும். அதாவது எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்கும்போது, நம்மளுக்கு வெளியே இந்த ஆயில் இருக்காமல் இருக்கும்போது இந்த ஆயில் ரிசர்வ் நம்ம பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த அக்ரிமெண்ட் ஏற்கனவே நடந்திருக்குது. 2017 UAEயோட ஆயில் ரிசர்வ் இந்தியாவில் இருக்குது. எங்கே இருக்குது சொல்கிறேன். எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, 6 மில்லியன் பேரல்ஸ் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 60 லட்சம் பேரல்ஸ் எண்ணெய் வந்து UAEயோட எண்ணெய் இந்தியாவில் வந்து ரிசர்வில் இருக்குது. அப்போ இப்போ 2026 என்ன பண்ணியிருக்காருன்னா கேட்டிங்கன்னா, இந்த 6 மில்லியனை 30 மில்லியனாக மாற்றுறாங்க. கிட்டத்தட்ட 5 மடங்கு அதிகமாக வந்து ஆயில் ரிசர்வ்ஸை ஜாஸ்தி பண்ணுறாங்க. UAEயோட ஆயில் ரிசர்வ், நம்மளுக்கு அதில் உரிமை இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட 3 கோடி பேரல்ஸ் எண்ணெய், 60 லட்சத்துலேருந்து 3 கோடி, 5 மடங்கு ஜாஸ்தி பண்ணுறாரு. அப்போ இது என்ன ஒரு அளவுகோல் தெரியணுன்றதுக்காக பார்த்தோன்னு சொன்னால், இப்போ இந்தியாவோட மொத்த ஆயில் ரிசர்வ்ஸ் வந்து 36 மில்லியன் பேரல்ஸ், 3 கோடியே 60 லட்சம் பேரல்ஸ் வந்து நம்மக்கிட்ட ரிசர்வ் இருக்குது. இப்போ இந்த UAE கூட போட்ட அக்ரிமெண்ட்னால இது கிட்டத்தட்ட டபுள் ஆயிடுது. கிட்டத்தட்ட 6 கோடியே 60 லட்சம் பேரல்ஸ் எண்ணெயாக நம்மளுடைய ரிசர்வ்ஸ் மாறுது. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, இந்த அக்ரிமெண்ட் மூலமாக நம்மளுடைய பாதுகாப்புக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு இருக்கக்கூடிய ரிசர்வ் வந்து கிட்டத்தட்ட டபுள் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ நம்ம பார்த்தோம், ஸ்ரீலங்காவில் வந்து 40% கூடிச்சு. இந்த மாதிரி உலகத்தில் எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு இப்போ 4% இன்க்ரீஸ் ஆகிடுச்சு நம்மளோட ஃபியூவல் ரேட்டுமே. அப்போ ஃப்யூச்சரில் இது எங்கே மாதிரி மோசமாக போக போகுதுங்கிறத முன்கூட்டி அதுக்காக ஒரு நடவடிக்கைகள் எடுத்து இந்த அக்ரிமெண்ட் மூலமாக நம்மளுடைய ஆயில் ரிசர்வ்ஸை டபுள் பண்ணியிருக்காங்க. இது வந்து முதல்ல ஒரு மிகப்பெரிய அட்வான்ஸ்மெண்ட். ரெண்டாவது, LPG அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ நம்மளுடைய வீட்டு தேவைகளுக்காக இருக்கக்கூடிய LPGயோடைய சப்ளை வந்து
நிற்காமல் வந்துகிட்டே இருக்கும், அதோடைய சப்ளை வந்து பாதுகாக்கப்படுங்கிறது 2வது அக்ரிமெண்ட். 3வது டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. இந்த டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்டில் வந்து டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் கொலாபரேஷன் பண்ண போகிறாங்க, டெக்னாலஜி ஷேரிங் பண்ண போகிறாங்க, இன்னோவேஷன் ஷேரிங் பண்ண போகிறாங்க. இது எல்லாமே இந்த டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்டில் சைன் ஆகிப்பட்டிருக்கு. இப்போ நம்ம அந்த ஆயில் ரிசர்வ் சொன்னோம் இல்லையா, அது வந்து எந்த இடத்துல வந்து அவங்க கட்டமைப்பு பண்ண போகிறாங்கன்னு சொன்னால் ஒடிசாலையும் விசாகப்பட்டினத்துலையும் பிளான் பண்ணுறாங்க. இதோடைய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாகிஸ்தான் பார்டர்லேருந்து தள்ளி இருக்கணும், சைனாவோட பார்டர்லேருந்து தள்ளி இருக்கணும். நாளைக்கு ஒருவேளை பாகிஸ்தானோடையோ சைனாவோடையோ போர் வரும்போது இந்த ஆயில் ரிசர்வ்ஸ் வந்து பாதிக்கப்படாமல் இருக்கணும். அவங்களோட மிசைல்ஸ்லேருந்து ஒரு ரேஞ்சை விட தள்ளி இருக்கக்கூடிய இடமா பார்த்துருக்குறாங்க. இன்னொன்று, இந்த 30 மில்லியன் பேரல்ஸை வந்து அண்டர் கிரவுண்டில் தான் ரிசர்வ் பண்ணப்பட போகுது. ஸோ இதனால் ஒரு மிசைல் தாக்குதல் நடந்தால் கூட அண்டர் கிரவுண்ட் டேமேஜ் ஆகாத பாடியான ஒரு கட்டமைப்பில் தான் இந்த ரிசர்வ்ஸை வந்து பில்டு பண்ண போகிறதா சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்தோம், இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸில் கிட்டத்தட்ட 70 நாள் பிரச்சனை இருந்தது. வேறு ஏதோ 2 நாடுகளுக்கு நடுவில் நடக்கிற பிரச்சனை நம்மளை நேரடியாக பாதிக்குது. அப்போ அதுபோல் நம்மளோட ஒரு நடவடிக்கையுமே நாளைக்கு நம்மளுடைய எனர்ஜி செக்யூரிட்டியும் சரி, டிஃபென்ஸ் செக்யூரிட்டியும் பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுத்துகிட்டே இருக்கிறாங்க. அதை நம்ம நாடு வந்து எடுத்து வச்சிட்ருக்கு. அதனால தான் நம்மளால் வந்து கொஞ்சம் தைரியமாக நடமாட முடியுது. அந்த முக்கியமான அக்ரிமெண்ட்டை பற்றின தகவல்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டுங்கிறதா இந்த வீடியோட நோக்கம். அதனால் ஜியோ பொலிட்டிக்கல் எவ்வளோ முக்கியம்னு சொன்னால், நாளைக்கு பெட்ரோல் இல்லைன்னு சொன்னால் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படும். அதுக்கு டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கக்கூடியது வந்து ஜியோ பொலிட்டிக்கல். அதனால் சும்மா மோடிஜி ஊர் சுற்றுறாரு, நாடு சுற்றுறாருன்னு சொல்லிட்டு இருக்கவங்க மத்தியில் நம்ம வந்து இன்ஃபார்ம்டு சிட்டிசன்ஸ் ஆகிருப்போம். ஜியோ பொலிட்டிக்கல் நாலேஜ் அண்ட் அவேர்னஸ் நம்ம டெவலப் பண்ணிப்போம். இந்த விஷயத்தை நீங்கள் யாருக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் என்ன கருத்துக்கள் இருக்கோ, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஸ்ட்ராட்டஜிக் அக்ரிமெண்ட்ஸ் பற்றி அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மேலும் ஒரு பாசிட்டிவ் ஜியோ பொலிட்டிக்ஸ் வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.